ரொம்ப பழைய காலத்து ஊர் திருக்கடன் மல்லை. மகாபலிபுரம்னு சொல்கிறோம், திருக்கடன் மல்லைன்னு சொல்கிறோம். ஆழ்வார்களில் பூதத்தாழ்வாருடைய திருவவதார ஸ்தலம். இவர் தான் 2வது ஆழ்வார். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் 2 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். இந்த பெருமாளுக்கு ஸ்தலசயன பெருமாள்னு திருநாமம். ஸ்தலத்தில் சயனிச்சுருக்காருன்னா நிலத்தில் சயனிச்சுருக்கார். ஆதிசேஷ படுக்கை கிடையாது, ஸ்தலசயன பெருமாள். ஏன் ஆதிசேஷனில் தான் படுத்துன்னு இருப்பாரேன்னா படுத்திருந்தார். ஆதிசேஷன் தான் கடலுக்கு நடுவில் படுத்திருந்தார். ஆனால் புண்டரீகர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிக்காக தம் படுக்கையை கடல்லையே விட்டுட்டு கிடுகிடுன்னு வந்து நிலத்தில் படுத்துனுட்டார். இது என்ன சுவாமி கேள்வியப்பட்டதில்லை, பெருமாளைங்க நிலத்தில் படுத்துட்டு இருக்கார் பாருங்க. புண்டரீகர்னு ஒரு ரிஷி, அவருக்கு நிறையா புஷ்பம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை. கையில் புஷ்பத்தை எடுத்தார், கூடையில் இடிக்கின்றார், வந்துட்டார். கடலுக்கு நடுவில் பெருமாள் எழுந்துள்ளிருப்பான்னு ஆரோ அவருக்கு சொன்னான். மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான் மலராள் தனத்துள்ளான்னு பாசம். சரி, கடலுக்கு நடுவில் இருக்காரு, நம்ம போய் இப்போ சமர்ப்பிக்கணுமே, வேகமாக போனோம், என்ன பண்ணலாம்? கையையே கொட்டாங்குச்சியாக வச்சு எடுத்து ஜலத்தை கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். கடல் ஜலத்தை எடுத்து நிலத்தில் இறக்கிறார். கேட்குறவா உமக்கு என்ன பித்தான்னு கேட்குறார். இல்லை, கிடுகிடுன்னு இறச்சி நான் பெருமாளை போய் தரிசிச்சிட போகிறேன். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த சமயம் இவருக்கு நம்ம கண்டிப்பாக கட்டம் கொடுக்கக்கூடாது, நாமே படுக்கையை விட்டு எழுந்திருந்து வந்துடணும் அப்படின்னு பெருமாள் வந்தார். வந்தவர் அவரை பார்க்கிறார். என்ன ஏதோ கடலில் ஜலத்தை அரைச்சுருக்கீர், அம்மாமா உள்ள பெருமாள் கிடக்கிறாரா, நான் போய் உடனே அவருக்கு புஷ்பாலங்காரம் பண்ணணும். அப்போ வந்த சுவாமி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. பெருமாள் கேட்குறார். உலகமுண்ட பெருவாயன் புண்டரீக